அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். அதேபோல் நீங்களும் இருப்பீர்கள் நம்புகிறோம். இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இரவு சாப்பாடாக நாங்கள் சுக்கினா எடுத்திருக்கிறேன். சுக்கினா எடுத்து போட்டு இதை உள்ளுக்கு இருக்கிற இந்த சதப்பகுதி எல்லாத்தையும் நான் எடுக்க போகிறேன். எடுத்துட்டு இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு தோலை அப்படியே விட்டுட்டு இப்படி எல்லாம் எடுத்துட்டு இதை எறிகிறதில்லை, இதுவும் சமைக்கிறது. இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்படி எல்லாத்தையும் கோதி எடுத்துட்டு இப்படி எல்லாத்தையும் கோதி எடுத்துட்டு பிறகு பார்ப்போம் என்ன செய்கிறேன்றதை. இப்போ பார்ப்பீங்கன்னா இந்த பானை வெட்டுறேன். பானை சின்ன சின்ன துண்டா வெட்டிட்டு இப்படி வெட்டிட்டு இப்படி நல்ல சின்ன சின்ன துண்டா வெட்டி எடுப்போம். இந்த சைட்டெல்லாம் வெட்டி கழிச்சு போட்டு எடுப்போம். எடுத்து வச்சாச்சு. இதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறோம். உப்பு போட்டு வெப்போரையில் இடியப்பம் அவிக்கிற மாதிரி 4 நிமிஷம் அவிக்க போகிறோம். கொஞ்சம் மிளகு தூள் போடலாம். அப்படி போட்டுட்டு 4 நிமிஷம் வெப்போரையில் வச்சுட்டு பார்ப்போம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் இது இந்த கோழி தக்கினோன்னு சொல்கிறது. இது எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ மிஷினில் போட்டு அரைக்க போகிறேன். அரைச்சி போட்டு செய்ய முறை பார்ப்போம். இப்போ அரைக்கலைக்க பார்ப்போம். இது இப்போ அரைப்போம். முதல்ல இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் தக்கினோ என்ற கோழி நான் அரைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ செய்ய பார்ப்போம். இனி செய்முறையாக இந்த மாதிரி சொல்லி இதில் வச்சிருக்கிறேன். பான் வட்டி வச்சுக்கிறேன். வெங்காயம் வச்சிருக்கிறேன். முந்திரிய வத்தல். இது பினோலி என்று சொல்கிறது. மா வச்சிருக்கிறேன். வெள்ளை கோதம்பமா. ஏப்பான் தூள் முட்டையும் வச்சிருக்கிறேன். இது சுக்கினா 4 நிமிஷம் வெப்போரையிலே அவைச்சி வச்சிருக்குது. இடியப்பம் வைக்கிற மாதிரி. இஞ்சால 2 முட்டை அடித்து வச்சுக்கணும். இதுக்கு இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மிளகு தூளும் போடுவோம். மிளகு தூளும் போட்டு வடிவை அடிச்சுட்டு செய்ய பார்ப்போம். இப்போ நாங்கள் சமையலை செய்வோம். எல்லாம் ரெடியாக இருக்கு. ஒலிவெண்ணெய் கொஞ்சம் விட்டுடுவோம். இஞ்சால பார்ப்பீங்கன்னு சொன்னால் இந்த உள்ளுக்கு எடுத்த சுக்கினா அவிய வச்சிருக்கிறோம். தண்ணி விடாமலுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டது. இது தண்ணி வத்து மட்டும் அவிஞ்சோன்னே என்ன செய்கிறன்றதை பார்ப்போம். ஒலிவெண்ணெய் விட்டாச்சு. இது முந்திரிய வத்தல் இப்போ வதக்கி எடுப்போம். முதல்ல
கொஞ்சம் வதங்கி வர நாங்கள் போட போகிறோம் பினோலி என்று சொல்லி இதையும் போடுவோம். இது வதங்கி வரட்டுக்கும் நல்லா அடுப்பு கூட்ட கூட சிம்மில் விடணும். இப்போ இதையும் போடுவோம் சேர்த்து. இப்போ மாற்ற போகிறோம். சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ வெங்காயம் வெட்டி வச்சு வெங்காயத்தை கலக்கிறேன். சிவப்பு வெங்காயம் கொஞ்சம் கிடந்தது கலந்து எல்லாம் வெட்டி வச்சிருக்கு. கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். சிறிதளவு மிளகும் சேர்த்தா நான் கொஞ்சம் ரோஸ்மரினா போடுறேன். கசக்கிட்டு போட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இங்கே இதுக்குள்ள எல்லாம் இஞ்சி உள்ளி மஞ்சள் மல்லி வந்து பப்பாசி சகலதும் இதுக்குள்ள சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த மசாலாவும் போடுவோம் தேவையான அளவு. போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு காரம் வேணுமெண்டா கொஞ்சம் போடலாம். நான் கொஞ்சம் காரம் போடுறேன். இது எங்களுக்கு தானே கொஞ்சம் காரத்தூள் சேர்க்கிறேன். கொஞ்சமா சேர்க்கிறேன் காரம். அடுத்தது சிறிதளவு உப்பும் சேர்ப்போம். இறைச்சிக்கு உப்பு போடல தானே, உப்பு போட்டாச்சு. இப்ப இந்த சிக்கனாவும் இதுக்கு கலக்க போறோம். எல்லாத்தையும் சேர்த்து வடுவா கிளறி வேற அங்கால வெட்டி வச்சிருக்கிற பானையும் இப்ப இதோட கலக்க போறோம். ஏண்டா அந்த தண்ணி தன்மை எல்லாத்தையும் எடுக்கும். இப்ப இந்த பானை இதுக்கெல்லாம் சேர்த்தாச்சு. இப்படியே நல்லா சேர்த்து கொண்டு வர காணாட்டில் கொஞ்சம் பான் தூளும் இதுக்கு கலக்கலாம். இப்படியே வதக்கி வர சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம் எப்படி வருதுண்டு. இப்ப நான் கொஞ்சம் பான் தூளும் கலக்கிறேன். இப்படியே வடிவா பிரட்டி எடுத்துட்டு
இவ்வளவு தான். இப்போ அடுத்தது கட்டம் அங்கே சுக்கினாக்க இதை வைக்க பார்ப்போம். இப்போ நான் சிறிதளவு இந்த கிரான் ஒன்று சொல்ல பொறுமாச்சோ அதுவும் கலத்துட்டு வடிவா கலப்போம். இதை கலந்துட்டு இப்படி வடிவா கலக்கணும். ஓகே, இது ரெடியா இருக்கு. இப்போ இந்த சுக்கினை எடுத்துட்டு பார்ப்பீங்கன்னா இந்த சுக்கினை எடுத்துட்டு ஒரு சுக்கினை எடுத்துட்டு நாங்கள் இதுக்குள்ள இப்படி ஃபுல்லாக வச்சுட்டு இப்படி எல்லாத்துக்கையும் வைக்க போகிறேன். எல்லா சுக்கினாம் வச்சு இப்போ இதில் அடுக்க போகிறேன். பார்ப்பீங்கன்னா நான் ஃபுல்லாக வடிவாக இறுக்கமாக வைக்கணும். இப்படி இறுக்கமாக வச்சுட்டு இதில் எல்லாம் அடுக்க போகிறேன். சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். இதே முறையில் எல்லாம் செய்ய போகிறோம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் நான் இங்கே முழுக்க ரெடியாக வச்சிருக்கிறேன். சுக்கினாவுக்கு உள்ள எல்லாம் இறைச்சியல் இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேன். மீதியை சின்ன சின்ன போலையாக பிடிச்சி வச்சுக்கிறேன். இப்போ இதெல்லாம் இதை எடுத்து சும்மா மாவில் துவச்சி போட்டு திரும்ப இதில் போட்டு வடியாக பிரட்டிட்டு முட்டை இது போட்டுட்டு இந்த பான் தூளில் போட்டு வடையாக பிரட்டி எடுத்து போட்டு வடையாக வச்சு அமுக்கி எடுத்துட்டு இப்போ இதில் ஃபுல்லாக அடுக்கிறேன். இப்படி எல்லாத்தையும் இதே முறையில் நான் செய்து போட்டால் திரும்ப பொரிக்க போகிறேன். இப்படி வரும். இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்ப்போம். இப்போ பார்ப்பீங்கன்னா எல்லாம் வடிவாக பிரட்டி பக்காவாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வாங்க பொரிச்சுட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்ப்பீங்கன்னா எங்கட சாப்பாடு இங்கே ரெடியாக இருக்கு. பானு இன்சலாத்தா ஃபினோக்கி இன்சலாத்தா இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி செய்து பாருங்கோ. இத்துடன் இந்த காணொலியில் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியூடாக சந்திப்போம். பாய்.